Hi students, நம்ம next பார்க்க போகிற டாபிக் multiplication of vector by a scalar. ரெண்டு வெக்டர்ஸை ஸ்கேலர் ப்ராடக்ட்னால மல்டிபிள் பண்ண போகிறோம். அதுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். A vector multiplied by a scalar lambda results in another vector. ஒரு ஸ்கேலரை ஒரு வெக்டரால் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வெக்டர் கிடைக்கும். Lambda is a positive number. Lambda A vector is also in the direction of A vector. If lambda is the negative number, lambda A vector is in the opposite direction of the vector. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது 2 மார்க்கில் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. 2.5 எக்ஸாம்பிள், இது 2 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு வெக்டரை ஒரு ஸ்கேலரால் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு வெக்டர்ஸை ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணும்போது, ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் டாட் ப்ராடக்ட். The scalar product of two vectors is defined as the product of magnitude of both the vectors and the cosine of the angle between them. ரெண்டு வெக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணணும், அதாவது ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வெக்டரோட மேக்னிடியூடை மல்டிபிள் பண்ணிவிட்டு அது கூட காஸ் தீட்டா, அதாவது கொசைன் தீட்டாவை மல்டிபிள் பண்ணால் அதுதான் ரெண்டு வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A vector and B vector having an angle theta between them. A vectorரும் B vectorரும் theta ஆங்கிளில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்கேலார் ப்ராடக்ட் A vector dot B vector is equal to AB cos theta. A and B are magnitude of A vector and B vector. இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. டெஃபினிஷன் நல்லா படிச்சுங்க, வித் எக்ஸாம்பிளோட படிச்சுங்க. தென் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ஆர் 5 மார்க். இப்போ 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் எழுதுனா போதும். அதே மாதிரி 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும், மறந்துடக்கூடாது. டோட்டலாக 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 11 பாயிண்ட்ஸையும் எழுதுகிற மாதிரி படிச்சுக்கோங்க. The product quantity A vector dot B vector is always a scalar. ரெண்டு வெக்டர்ஸை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது அதோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் ஸ்கேலாராக தான் இருக்கும். It is positive if the angle between the vectors is acute. A vector and B vector இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். A vector and B vector இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்டியூஸாக இருந்துச்சுன்னா ஆன்சர் நெகட்டிவில் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், த ஸ்கேலர் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ். A vector dot B vector equal to B vector dot A vector. காமுடேட்டிவ் லாவை ஒபே பண்ணணும்னு அர்த்தம். தேர்ட் ஒன், த வெக்டர்ஸ் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. A vector dot B vector plus C vector is equal to A vector dot B vector plus A vector dot C vector. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ஒபே பண்ணும். ஃபோர்த் ஒன், ரெண்டு வெக்டர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிளை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் A vector dot B vector by AB. ரெண்டு வெக்டர்ஸை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதோட மேக்னிடியூடை ஏபிங்கிறது அதோட மேக்னிடியூடு. 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்க. ஸ்கேலார் ப்ராடக்டில் ரெண்டு வெக்டர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 0வாக இருந்துச்சுன்னா அது மேக்ஸிமமாக இருக்கும். ஆன்சர் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா காஸ் 0 1. ஸோ த வெக்டர்ஸ் ஆர் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா A vector dot B vector மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஏபி. ஸ்கேலர் ப்ராடக்டில் எப்போ மினிமமாக இருக்கும் அப்படின்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1, அதாவது தீட்டா ஈக்குவல் டு 180. A வெக்டரும் B வெக்டரும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மினிமம் ரிசல்டன்ட் வெக்டர்னு சொல்லலாம். தென் செவன்த் ஒன், இஃப் டூ வெக்டர்ஸ் A and B ஆர் பெர்பெண்டிகுலர், A வெக்டரும் B வெக்டரும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு 90, அப்போ காஸ் 90 ஈக்குவல் டு 0. இதை ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்த் ஒன், த ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் அ வெக்டர் வித் இட் செல்ஃப் இஸ் டேர்ம்ட் அஸ் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் அண்ட் இஸ் கிவன் பை
A vector squared equal to A vector dot A vector. The scalar product of vector itself. அதாவது A vectorனா திரும்பவும் A vectorஆல் மல்டிபிள் பண்ணும்போது அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா AA cos theta A ஸ்கொயர்னு வரும். அதாவது theta equal to 0. The magnitude of or norm of the vector A vector is equal to modulus of A equal to A equal to square root of A vector dot A vector. The vector unit vector n cap அதாவது n cap into n cap is equal to 1 into 1 cos 0 equal to 1. அதாவது I cap into I cap dot I cap equal to j cap dot j cap equal to k cap dot k cap is equal to 1. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9th 10th பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். I dot j equal to j dot k equal to k dot j equal to k dot I equal to 1 into 1 cos 90. I j k மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும், அதனால cos 90 equal to 0. 11th one, in terms of components the scalar product of A and B can be written as ஏவையும் பியையும் மல்டிபிள் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏஇஜெட் பிஐஜெட் மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆயிரும். அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇஜெட் ஸ்கொயர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். ரெண்டு வெக்டர்ஸை வெக்டர் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெக்டர் ப்ராடக்ட் இன்னொரு பேர் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இதை மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டு வெக்டரோட மேக்னிடியூட் அனதர் வெக்டர் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சாரி, ரெண்டு வெக்டரோட மல்டிப்ளிகேஷன் அனதர் வெக்டர் தான் கிடைக்கும். அந்த வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா product of the magnitude of the two vectors and sine of the angle between them. ரெண்டு வெக்டரோட மேக்னிடியூடை தென் சைன் தீட்டா மேக்னிடியூடை ப்ராடக்ட் பண்ணி சைன் தீட்டாவை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் ஃபைனல் ஆன்சர். The direction of the product vector is perpendicular to the plane containing in the two vectors. நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு வெக்டர்ஸ் எந்த பிளானில் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். இன் அக்கார்டன்ஸ் வித் த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் தம் ரூல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் தம் ரூல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th நம்ம படிப்போம், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ A vector and B vector are two vectors and their vector product is written as A vector cross B vector is equal to C. நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் C vector, வேறு ஒரு வெக்டர் தான் கிடைக்கும். த C vector அப்படிங்கிறது எப்போவுமே A vector and B vectorக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். த டைரக்ஷன் n cap of A vector cross B vector that is C vector is perpendicular to the plane containing the vector A and B and is in the sense of advancement of right handed screw rotated A vector and B vector through the smaller angle between them. Thus, if a right-handed screw whose axis is perpendicular to the plane formed by A vector and B vector is rotated from A to B through the smaller angle between them, then the direction of advancement of the screw gives the direction of A cross B, that is C, which is illustrated in figure 2.22. According to right hand rule, if the curvature of the fingers of the right hand represent the sense of rotation of the object, then the thumb held perpendicular to the curvature of the fingers represent the direction of the resultant. பார்த்துங்க, A வெக்டர்லேருந்து B வெக்டரை நோக்கி நம்ம மற்ற 4 ஃபிங்கர்ஸையும் வந்து ரொட்டேட் பண்ணும்போது இந்த தம் ஃபிங்கர் அதோட ரிசல்டன்ட் வெக்டரை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நோட் பண்ணிங்க, நல்லா படிச்சுக்குங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் எனி two vectors is always another vector
whose direction is perpendicular to the plane containing these two vectors. ரெண்டு வெக்டர்ஸ்க்கும் பர்பண்டிகுலராக இருக்கும், அதனால் இதை ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். A and B may or may not be mutually orthogonal. A வெக்டரும் B வெக்டரும் ஆர்த்தோகனல் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் C வெக்டர் அப்படிங்கிறது ஆர்த்தோகனலாக இருக்கும். The vector product of two vectors is not commutative. Commutative law obey பண்ணாது. A cross B not equal to B vector cross A vector. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு பாயிண்ட், மேக்ஸிமம் மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா A வெக்டரும் B வெக்டரும் 90 டிகிரியாக இருந்தால் மேக்ஸிமமாக இருக்கும், A வெக்டரும் B வெக்டரும் மினிமமாக எப்போ இருக்கும் அப்படின்னா 0 or 180. இது ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட், த செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் தட் இஸ் ஏ வெக்டரையும் மல்டிபிள் பண்ணால் அதோட வேல்யூ 0. தென் சிக்ஸ்த்து பாயிண்ட், அதே மாதிரி ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கே ஈக்குவல் டு 0. ஸ்கேலர் ப்ராடக்டில் போகும்போது ஐ கிராஸ் ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே இது எல்லாமே வந்து ஒன்றுன்னு வந்துச்சு. ஆனால் இங்கே ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே ஈக்குவல் டு 0. ஆனால் ஆர்த்தோகனல் வெக்டர்ஸை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஐ கிராஸ் ஜே ஈக்குவல் டு கே, ஜே கிராஸ் கே ஈக்குவல் டு ஐ, கே கிராஸ் ஐ ஈக்குவல் டு ஜே. இது ரிவர்ஸில் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். ஜே கிராஸ் ஐனா அதோட வேல்யூ மைனஸ் கே, கே கிராஸ் ஜேனா அதோட வேல்யூ மைனஸ் ஐ கிராஸ் கேனா அதோட வேல்யூ மைனஸ் ஜே. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ், the vector product of two vectors A vector and B vector is, காம்பனண்ட்டில் சொல்லும்போது எக்ஸ் காம்பனண்ட், ஒய் காம்பனண்ட், இஜெட் காம்பனண்ட் சொல்லுவோம், 3 டைமென்ஷனில் சொல்லுவோம். அதுதான் வந்து இங்கே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேல்யூம் கண்டுபிடிக்கும் போது ஐ கேப் இன்ட்டு ஏஒய் பிஜெட். மேட்ரிக்ஸில் வந்து இது 11th நம்ம படிப்போம், அதே மாதிரி தான் மேக்ஸில் படிக்கிற மாதிரி தான். மைனஸ் ஏஇஜெட் பிஒய், அதே மாதிரி மைனஸ் ஜே கேப் வரணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி கொடுத்துருக்காங்க, அங்கே மைனஸ் ஜே கேப் தான் ஃபார்முலாவில் வரணும். மேக்ஸில் படிக்கும்போது பார்ப்பீங்க. தென் 9th பாயிண்ட், இஃப் டூ வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி ஃபார்ம் adjacent sides in a parallelogram, then the magnitude of A vector cross B vector will give the area of the parallelogram. அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி இருக்கும். 10th one, since we can divide a parallelogram into two equal triangles as shown in the figure, the area of the triangle A and B as sides is 1/2 A vector cross B vector. இதில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. A number of quantities in physics are defined through vector products. Particularly physical quantities representing rotational effects and like torque, angular momentum are defined through vector products. இனி எல்லாமே வந்து என்ன வருது அப்படின்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். Two vectors A vector and B vector are equal, then the individual components are also equal. A vector equal to B vector. அப்போ AXI A plus AYJ plus AZK equal to BXI plus BYJ plus BJK. இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. AX equal to BX, AY equal to BY, AZ equal to BZ.